ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஜஸ்ட் 10 நாள்ல 10 கிலோ உங்களால குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா முடியும். அதுவும் ₹1 கூட நீங்க செலவு பண்ணாமே உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆச்சரியமா இருக்கா? வாங்க அது என்னதான்னு பார்த்துட்டு வருவோம். ஆச்சரியமா இருக்கா? என்னடா அப்படி ஒரு ரகசியம்னு அந்த சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது என்னன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. நம்மள பல பேத்துக்கு உடல் எடை அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னா கையில காசு இல்லை. டயட் ஃபுட்ஸ் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்ல அந்த அமௌண்ட் இல்லை. ஆனா இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேணாங்க. இயற்கையான முறையில நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு பைசா கூட செலவே இல்லாம எப்படி 10 நாள்ல 10 கிலோ குறைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுவும் வெறும் வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க, உங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு பயனொன்னு பார்த்துக்கலாம். முதல் நாள் உங்களோட உடம்ப தயார்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களோட உடம்ப இந்த மாற்றத்துக்கு நீங்க ரெடி பண்ணிக்கணும். காலைல எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய கிளாஸ்ல சுடுதண்ணி குடிக்கணும். இது உங்களோட மெட்டபாலிசத்தை தூண்டி நச்சுக்களையும் வெளியேற்ற ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில சாப்பாடு ஒரு கப் பழமா இருக்கலாம். ஆப்பிள், கொய்யா, ஆரஞ்சு, சீசன்ல கிடைக்கிற பழமா இருக்கலாங்க. அதை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. அதுல நார்ச்சத்து நிறைஞ்சு கிடக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மதியம் ஒரு பவுல் ஃபுல்லா காய்கறிகள் சாப்பிடலாம், கீரைகள் சாப்பிடலாம். எக்ஸாம்பிளுக்கு கத்தரிக்காய், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட், பீன்ஸ், வெங்காயம் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடுங்க. உப்பு, மிளகு இந்த மாதிரி விஷயத்த அதனோட சேர்த்து சாப்பிடுங்க. அதிகமா ஆயில் ஃபுட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஈவினிங்லையும் பசிச்சா மட்டுமே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. அதுவும் சுடு தண்ணி, இல்லைன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். நைட் டைம் ஒரு கப் காய்கறி சூப் குடிக்கலாம். அந்த காய்கறி சூப்ல மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த நாள்ல உங்க உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தையும் வைட்டமின்களையும் கொடுக்குது. நிறைய ஸ்வீட்ஸோ, எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அரிசி உணவுகளை அதிகமாக சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, புரதச்சத்துக்கள். 2வது நாளில் புரதச்சத்துக்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புரதம் அப்படிங்கிறது உங்களோட உடம்புக்கும் தசைகளுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. பசியையும் அது கட்டுப்படுத்தி கொடுக்கும். காலைல ஒரு கப் முளைக்கட்டிய பயிறு, பச்சை பயிராக இருக்கலாம், கொண்டக்கடலை பயிராக இருக்கலாம், இல்லைனா ஒரு கப் பருப்பு வேக வச்சு சாப்பிடுங்க. மதியம் முதல் நாள் போல் காய்கறி சாலடு இல்லைனா வேக வச்ச காய்கறிகளை நீங்கள் சாப்பிட முடியும். உருளைக்கிழங்கை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஈவினிங் டைம் சுடு தண்ணி இல்லைனா ஒரு சின்ன பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். நைட்டு தண்ணீர் சத்து நிறைஞ்ச ஒரு காய்கறி நீங்கள் சாப்பிடலாம். எக்ஸாம்பிளுக்கு சுரைக்காயாக இருக்கலாம், பூசணிக்காயாக இருக்கலாம். இந்த காய்கறிகளை வச்சு செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லை சூப்பாக கூட நீங்கள் வச்சு குடிக்க முடியும். இந்த நாளில் உங்களோட உடம்பு கொஞ்சம் சோர்ந்து போகலாங்க. அது சகஜம்தான். நிறைய தண்ணீர் குடிங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் உங்களால் பண்ண முடியும். 3வது நாள் நார்ச்சத்து அப்புறம் தண்ணி ரெண்டுமே சேர்ந்து இருக்கணுங்க. 3வது நாளில் நார்ச்சத்து நிறைஞ்ச உணவையும் தண்ணீர் குடிப்பதில் ரொம்பவுமே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்கணும். காலையில் ஒரு பெரிய கிளாஸில் சுடுதண்ணி குடிங்க. ஒரு கப் கீரை சூப் குடிங்க. அது முருங்கைக்கீரை சூப்பாக இருக்கலாம், பாலக்கீரை சூப்பாக இருக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை குடிங்க. மதியம் ஒரு பவுல் ஃபுல்லாக காய்கறி சாலட்டும் ஒரு கப் வேக வச்ச கீரையும் சாப்பிடலாம். ஈவினிங் டைமில் இளநீர் குடிக்கலாம். இல்லை இளநீர் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க சுடுதண்ணி கூட குடிக்கலாம். நைட் டைமில் ஒரு கப் மோர் குடிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு கப் காய்கறி சூப் கூட குடிக்கலாம். தண்ணி அதிகமாக குடிக்கிறது மூலியமாக உடம்புல இருக்க நச்சுக்கெல்லாம் வெளியேறி உங்களுக்கு புத்துணர்ச்சியை தூண்டும். 3 நாட்களை பற்றி இப்போ பார்த்தோம். 4வது நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் என்ன செய்யலாம்னு இப்போ பார்க்கலாமா? சமச்சீர் உணவு, ரொம்பவும் சமமான சமச்சீர் உணவையும் எக்ஸசைஸை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த 4வது நாளில் இருந்து உங்களோட உடம்பு புது உணவுகளுக்கான முயற்சியில் பழகி இருக்குங்க. ஆல்ரெடி 3 நாளும் வெரைட்டியாக சாப்பிட்டுச்சுல, 4வது நாளும் வெரைட்டியாக தான் அதுக்கு கேட்கும். இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸையும் சேர்க்க போகிறோங்க. டெய்லியுமே காலையில் சுடுதண்ணீரோட ஆரம்பிங்க. ஒரு நாள் பழம், மறுநாள் முளைக்கட்டிய பயிறு, அடுத்த நாள் வேக வச்ச காய்கறி அப்படின்னு மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிடணும். ஒரே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நமக்கும் போர் அடிக்கும்ல. அதனால மதியம் டைமு காய்கறி சாலட் சாப்பிடலாம், இல்லைனா வேக வச்ச காய்கறி சாப்பிடலாம். எக்ஸாம்பிளுக்கு பயிர் வகைகள், கீரை வகைகளை கலந்து நம்ம சாப்பிட முடியும். நைட் டைம் டெய்லியுமே ஒரு மோர் குடிங்க. இல்லை அப்படின்னா காய்கறி சூப் வச்சு கூட குடிங்க. ரொம்பவே நல்லது. அடுத்தது எக்ஸசைஸ். டெய்லியுமே 30லேருந்து 45 நிமிஷம் வாக்கிங் செய்யணும். இல்லை வாக்கிங் செய்ய முடியல, வெளியே என்னால் போக முடியாது அப்படின்னா வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸை நீங்கள் வீட்டிலேருந்து செய்ய முடியும். யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ வீடியோக்கள் இருக்குங்க. யூடியூப்பை பாருங்கள். யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்களோட கலோரி பர்னிங்கை அதிகரிக்கும். தசைகளை ரொம்பவும் வலுவாக வச்சுக்கும். முக்கியமாக மன அழுத்தத்தை ஃபஸ்ட்டு குறைக்கும்.
இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே 4th டேலேருந்து 7th டே வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது 8வது நாளையும் 9வது நாளையும் என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? உடம்ப சுத்தம் செய்கிற நாள் தாங்க இது. இந்த நாளில் உங்களோட உடம்ப ரொம்ப சுத்தமாக நீங்கள் வச்சுக்கணும். காலையில் ஒரு கிளாஸ் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். தண்ணீரில் எலுமிச்சையை மட்டும் கலங்க, சர்க்கரை எல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், குடிங்க. மதியம் ஒரு கப் மோர் இல்லைனா இளநீ கொடுங்க. நைட் டைம் வந்து ஒரு கப் காய்கறி சூப்பு இல்லைனா வெறும் சுடுதண்ணீரை மட்டும் நீங்கள் குடிங்க. ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாள்களில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது திட உணவு பொருட்களை நீங்கள் எடுக்கிறத ஃபர்ஸ்ட் மறுத்துக்கோங்க. ரொம்ப பசிச்சா ஒரு சின்ன பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த நாட்கள் உங்களோட உடம்பு முழுமையாக நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு உங்களோட உடம்பே ரொம்பவுமே புதுசாக மாறுங்க. இது எல்லாத்தையுமே 8வது நாளும் 9வது நாளும் நீங்கள் செய்யணும். நெக்ஸ்ட் வந்து டே 10 வெற்றி தினம் இதுதாங்க. இறுதியாக 10வது நாள் வந்துருச்சு. இந்த நாளில் நீங்கள் எவ்வளோ எடை குறைச்சிங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த 10 நாளும் நீங்கள் கடினமாக உழைச்சிருக்கீங்க, நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா காலையில் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் 10 டேஸும் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த 10வது நாள் காலையில் வந்து ரொம்பவும் மிதமான காலை உணவை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு கப் பழம் எடுத்துக்கணும், இல்லைனா முளை கட்டிய பயிறு தான் எடுத்துக்கணும். அடுத்தது எக்ஸசைஸ், ஒரு சின்ன வாக்கிங் நீங்கள் பண்ணலாம். இந்த 10 நாளும் நீங்கள் ரொம்பவும் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு அதான் 10 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய ரைஸை போட்டு சும்மா ரசத்தை வச்சு சாப்பிட்டோ காய்கறி எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. 10 நாள் பண்ணால் எடை குறைஞ்சிரும், ஓகே தான். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணாதான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கடைசி வரைக்கும் நிற்கும். திடீர்னு இது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு 11வது நாள் உங்களுக்கு நினச்சது எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், ஆயிலில் பொரிச்சதை சாப்பிட்டீங்க, அப்புறம் நிறைய ரைஸ் எடுத்துக்கிறீங்க, சர்க்கரை போட்ட காஃபி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட வெயிட் லாஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வெயிட் லாஸும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த 10 நாட்கள் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு எடை குறைஞ்சிருக்கு அப்படின்னு அதோட நிறுத்திடாதீங்க. அதுதான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை தொடர்ந்தும் கண்டினியூஸாக நீங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களோட எடையை கடைசி வரைக்கும் உங்களால் தக்க வச்சுக்க முடியும். இந்த 10 டேஸில் என்ன பண்ணுங்கிறத டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ரொம்பவும் மோர் இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டியதை கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. 1வது தண்ணிங்க. டெய்லியுமே 3லிருந்து 4 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தூக்கம். டெய்லியுமே 7 to 8 ஹார்ஸ் நல்ல தூக்கம் உங்களுக்கு இருக்கணும். இது உங்களோட வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இருப்போம் 3 ஹார்ஸோ 4 ஹார்ஸோ இந்த மாதிரி படுத்திருப்போம். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட உங்களோட வெயிட் கெயினுக்கு இது கூட ஒரு ரீசனாக இருக்கும். அதனால் கரெக்டாக 7 to 8 ஹார்ஸ் நீங்கள் தூங்கணும். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸுங்க, மன அழுத்தம். மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா தியானமும் செய்யணும், யோகா, 2ல் ஏதாவது ஒன்று செய்யலாம். உங்களோட மன அழுத்தமும் குறையும். அடுத்தது பொறுமை, பேஷன்ஸ். இப்போ 10 நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் நினச்ச ரிசல்ட் கிடைக்கல, இல்லை உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அடுத்த நாள்லேருந்து எனக்கு இது யூஸே ஆகாதுப்பா அப்படின்னு திருப்பியுமே அந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு ஒவ்வொரு மாறி இருக்கும், ஒவ்வொருத்தரோட உடல் தன்மையும் ஒரு மாறி இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வருஷம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், 3 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட வெயிட் லாஸை நீங்களே கண்ணில் பார்ப்பீங்க. ஸோ 10 நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க. உங்களோட வெயிட் லாஸ் எப்பயுமே பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. அடுத்தது மருத்துவ ஆலோசனைங்க. நான் வந்து உங்களுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏதாவது உங்களோட ஹெல்த்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் இந்த ஒரு டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்து நீங்கள் 1 இயர் இதை கண்டினியூஸாக பண்ணால் கூட உங்களோட உடம்புல எந்த வித மாற்றமும் இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள். அது சரியானதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, 10 டேஸில் ஜஸ்ட் 10 டேஸில் 10 கிலோ எப்படி குறைக்கிறது, எந்த வித செலவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலையே செய்ய முடியும். இதை எல்லாத்த விட ரொம்பவுமே முக்கியம், உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். உங்களால் முடியுங்கிறத நீங்கள் நம்பினா மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் ஜேர்னி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மறக்காம இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் क्वेश्चंस இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you so much. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல மீட் பண்ணலாம்.